சாதாரணமாக ஒரு உயிர் இறக்கிறதும் பிழைக்கிறதும் தேவனுடைய சித்தம் செயல்தான். ஒரு முடி விழுவதும் அவருடைய அனுமதி இல்லாமல் விழாது என்று வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்திய சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது பிள்ளையாவது மனைவியாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோபுவின் 10 பிள்ளைகளும் மரித்த நிலையில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, யோபுக்கு வந்த கஷ்டம் வீடு போச்சு, சொத்து போச்சு, மிருக ஜீவன்கள் எத்தனையோ இருக்குது. கழுதைகள், ஏறு மாடுகள், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடு, இப்படி நிறைய மிருக ஜீவன்கள் இறந்து 10 பிள்ளைகளும் இறந்து பிறகு அவனுக்கு வியாதி. எல்லாம் உங்களுக்கு யோபை பற்றி தெரியும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னது? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்த, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கூட சமீபத்தில் ஒரு ஊழியரை வேனில் வைத்து கணவனையும் பிள்ளையும் எரித்தார்கள். அவங்க மனைவி தன் கணவர் பிள்ளைகளை எரித்தவர்களை தண்டிக்காமல் குற்றவாளியை மன்னித்து விட்டதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் 60 வயது வரை மனைவி கூட இருந்து நல்லா வாழ்ந்து இருக்கிறார். அந்த அம்மாவும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மனைவிக்கு மரணம் வருகிறது. அடுத்த நாளில் இருந்தே அந்த கணவன் கடவுளை திட்டுகிறான், கடவுளை இல்லை என்று சொல்லி மறுதலிக்கிறான், வாட்ஸ்அப்பில் போட்டு அவமானப்படுத்துகிறான், கடவுள் ஒருவர் இல்லை என்று சொல்லி. இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் இந்த மனிதன் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் திட்டுகிறார் என்று. என் மனைவியை என்னோடு கூட 60 வயது வரை வாழ வைத்திரே, சந்தோஷமாக இருக்க வைத்து பிள்ளைகளை காண வைத்திரே, நன்றி தேவனே என்று சொல்லாமல் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார் என்று பிறகு ஃபோனில் பார்த்தேன். ஒரு யாரோ ஒரு குடும்பத்தில் அவருடைய மனைவி இறந்து விட்டார். அந்த மனைவியை வீட்டுக்குள்ளே அடக்கம் பண்ணி தினமும் பூவால் அலங்காரம் செய்து தெய்வமாக வணங்குகிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைத்தால் இப்படி தான் இருப்போமோ? நல்ல வேலை, பாசமான நல்ல கணவர் கிடைக்கவில்லை. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொன்னேன். இயேசு கிறிஸ்துடைய அம்மாவை பாருங்க. மரியாள் தன்னுடைய மகனை தன் கண் முன்னாடியே வாரினால் அடிக்கப்படுவதையும் திட்டுவதையும் அவமானப்படுத்துவதையும் முள்மூடி சூட்டுவதையும் சமட்டினால் அடித்து கன்னத்திலே அறைந்து காரி துப்பி காயப்பட்ட இடத்திலேயே சிலுவையை சுமக்க சொல்லி அதே சிலுவையில் கல்லர்கள் மத்தியில் சிலுவையில் அவரை அறைந்து யூதருடைய ராஜாவானால் நீர் கீழே வாரும் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். தன் கண் முன்னாடியே மகன் துடித்து மரிப்பது அந்த தாய்க்கு எவ்வளோ கஷ்டம். அந்த நிலையிலும் கடவுளை ஒன்றும் சொல்லவில்லை. இப்படி ஒரு நல்ல மகனை கொடுத்து 33 வயதில் என் கண் முன்னாடியே இப்படி சாகிறதுக்காகவா எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தீர் என்று கடவுளை திட்டாமல், இது கடவுளுடைய சித்தம், இப்படி உலகத்துக்காக உலக இரட்சகராக இந்த பரிசுத்த மகனை கொடுத்தார் என்று எல்லா கஷ்டத்தையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து கொண்டார். அந்த தாய்க்கும் யோபுக்கும் வந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நாம் சொல்ல முடியுமா? முடியணும். தேவன் கொடுத்ததை தேவன் எடுத்தார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென்.